ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தளபதி விஜய் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய முக்கியமான 6 நல்ல பழக்கங்கள். இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடா. இது சும்மா பட டயலாக்னு தான் நினைச்சேன். ஆனா நிஜ லைஃப்லயுமே சாப்பாடு, ஆரோக்கியம், கேரக்டர், ஃபிட்னஸ், லீடர்ஷிப் எல்லாத்துலயுமே விஜய் கில்லியா தான் இருக்காரு. பல நல்ல ஹேபிட்ஸ், ருட்டீன் இதெல்லாம் விஜய் கிட்ட இருக்கு. நல்ல விஷயங்கள் இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட நல்லதை நம்ம ஃபாலோ பண்றதுல தப்பில்ல. அவரோட முக்கியமான 6 நல்ல ஹேபிட்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோல சொல்லிருக்கேன். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், நம்பர் 1, கட்டுப்பாடோட சாப்பிடுறது. உடம்பே ஆரோக்கியமா இல்லங்கிறப்போ என்ன சாதனைகளை செய்ய முடியும்? ஒரு அடி எடுத்து வைக்க கூட கஷ்டமா இருக்கும். இப்ப விஜய்க்கு 50 வயசு, ஆனா பாக்க அப்படியா இருக்காரு? தலைமுடியில வேணா அந்த வெள்ளை முடி காட்டி கொடுக்கும், ஆனா உடம்பளவுல இளமையாதான் இருக்காரு. இதுக்கு முக்கியமான காரணம் தன்னோட ஆரோக்கியத்தை ரொம்ப முன்னாடி இருந்தே அவர் பக்காவா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் உணவு தான். விஜய் கூட ஒர்க் பண்ண நிறைய செலிபிரிட்டிஸ் அவரோட அளவான சாப்பாட்டு முறைய பத்தி பேசிருக்காங்க. அவர் எல்லாமே சாப்பிடுவாரு, ஆனா அளவா சாப்பிடுவாரு. எந்த வகையான உணவா இருந்தாலும் லிமிட்டோட தான் சாப்பிடுவாரு. இப்படிதான் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருமே சொல்லிருக்காங்க. பொதுவாவே நம்ம சாப்பிடுறப்போ 80% தான் வயிறு நிரப்பணும். இது ஜப்பானிய மக்களோட முறை, ஹரா ஹச்சின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ 80% வயிறு நிரம்பிருச்சுன்னு உங்களுக்கே ஃபீல் ஆன உடனே நிறுத்திடணும். இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வயிறு முட்டை சாப்பிடுறப்போ நம்ம உடல் ரொம்ப அதிகமா வேலை செய்ய வேண்டியிருக்கும். மத்த எதுலயுமே கவனம் செலுத்த முடியாது. பல நோய்களுக்கு இது வழிவகுக்கும். நல்லா சட்டி சோறு தின்னுட்டு உட்காந்துருக்கான் பாரு, நான் இங்க இவ்வளோத்தையும் செரிக்க வச்சு எல்லா கழிவையும் வெளியேற்ற வேண்டியதா இருக்கே அப்படின்னு உங்க உடம்பே உங்களை திட்டும். சோ இப்படி சாப்பிடக்கூடாது. இந்த சாப்பாடு கண்ட்ரோல் முறை 80% வயிறை நிரப்பணும் அப்படிங்கிற இந்த முறை ஒகினாவா அப்படிங்கிற பகுதியில இருந்து தான் ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாரும் ரொம்ப கட்டுப்பாடோட சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்கள அசஸ் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப கம்மியான மக்களுக்கு தான் இந்த இதய பிரச்சனைகள், கேன்சர், வலிப்பு இதெல்லாம் இருக்கு. பிளஸ் அந்த பகுதி மக்கள் நீண்ட ஆயுளும் வாழ்ந்திருக்காங்க. நம்ம எல்லை மீறி எப்பவுமே சாப்பிடக்கூடாது. தளபதி விஜய் வீட்லயும் சரி, வெளியே ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி ரொம்ப கம்மியா தான் சாப்பிடுவாராம். அதுக்குன்னு இது சாப்பிட மாட்டேன், வெயிட் போட்டுரும், தொப்ப போட்டுரும்னு எதையும் ஒதுக்கிட மாட்டாராம். சும்மா டேஸ்ட்டுக்காச்சும் கொஞ்சமா சாப்பிட்டு பாப்பாராம். இத ஹெல்த் கான்சியஸ்னு சொல்ற விட ரொம்ப காலமா அவர் ஃபாலோ பண்ண நல்ல ஹேபிட்னு சொல்லலாம். இல்லனா வீட்ல கூட இப்படி கட்டுப்பாடுகள் இருக்காது. அவரோட அம்மா கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க, தோசை தான் அவனுக்கு எப்போ 2 தோசை தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம். நிறைய பேர் நான் கண்ட்ரோலா இருக்கேன், டயட்ல இருக்கேன்னு எதுவுமே சாப்பிடாம பட்னியும் கிடப்பாங்க. இப்படியுமே இருக்கக்கூடாது. அளவான சாப்பாடு ஆரோக்கியமா வாழ வைக்கும். அப்ப எனக்கு பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா இப்படி எல்லாம் கேட்கலாம். ஆனா பசிக்கும் தான். அதுக்காக வயிறு முட்டை சாப்பிடுற அளவுக்கெல்லாம் பசிக்காது. நம்ம பொறுமையா சாப்பிட்டோம்னா பாதி சாப்பிடுறப்பவே நம்ம பசி தீந்துரும். ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, சாப்பிடுறப்ப பொறுமையா மென்னு சாப்பிடணுமா. வேகமா சாப்பிடுறதால உங்க உடம்புல எதுவும் சேராத ஃபீல் இருக்கும். அதனாலேயே பசி தீராம இருக்கும்னு சொல்றாங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா மென்னு சாப்பிடணும். 80% வயிறு ஃபுல்லானதும் ஒரு வாய் கூட எக்ஸ்ட்ரா வைக்க கூடாது. சாப்பாடு மட்டுமா, அப்புறம் தண்ணி குடிக்க வயித்துல இடம் வேணும்ல. சோ அளவோட சாப்பிடுங்க. ஜாப்பனீஸ் முறையான ஹரா ஹச்சிய ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உங்களே அறியாம நீங்க ஃபுட் கண்ட்ரோல்ல இருப்பீங்க. இதை பழக்கப்படுத்திக்கிட்டா போதும். ஒரு ஸ்டேஜ்ல தானா 80% ஆனதும் சாப்பிடுறத நிறுத்திடுவோம். தளபதி விஜயோட அளவான சாப்பாடு ஹேபிட் உண்மையாவே ரொம்ப நல்ல பழக்கம்தான். ரொம்ப நாளைக்கு தவிர ஆரோக்கியமா இருக்க வைக்கும். அடுத்து நம்பர் 2, ஃபிட்னஸ். 18 வயசுல நாளைய தீர்ப்புங்கிற படத்துல தான் விஜய் முதல்ல நடிச்சாரு. அந்த படத்துல அவரை இன்ட்ரோ பண்றப்பவே விஜய் புஷ்அப்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு, டம்பிள்ஸ் தூக்குவாரு, ஆர்ம்ஸ், ஷோல்டர் எல்லாம் அப்படி தெரியும். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோலயே செம்ம ஃபிட்டான ஆளை தான் அவரை காட்டியிருப்பாங்க. காலையில 7 மணிக்கு ஷூட்டிங்னா ஜிம் முடிச்சிட்டு தான் ஷூட்டிங் 7 மணிக்கு வருவாருன்னு நிறைய கோஸ்டார்ஸ் விஜய் பத்தி சொல்லியிருக்காங்க. காலையில எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்றது, ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்றதெல்லாம் பெரிய நல்ல ஹேபிட். எல்லாராலையும் அதை கன்சிஸ்டன்டா செய்யலாம் முடியாது. விஜயோட பழைய வீடியோஸை நீங்க யூடியூப்ல பார்த்தா தெரியும். அவரோட மார்னிங் ஒர்க் அவுட் ரொட்டீன் பத்திலாம் அவர் பேசியிருப்பாரு. ஃபிட்டா இருந்தாதான் இளமையாவும் இருக்க முடியும், உடலோட ஆரோக்கியமும் அதிகமா ஆகும். 50 வயசுல இப்படி நல்லா டான்ஸ் ஆட முடியுதுங்கிறப்போ அவரோட ஃபிட்னஸ் பத்தி நல்லாவே நமக்கு தெரியுது. தினமும் 30-40 நிமிஷம் கார்டியோ பண்ணுவாராம். இது கேலரிஸை குறைக்கிறதுக்காக மட்டுமில்ல, எனர்ஜெட்டிக்கா இருக்கணுங்கிறதுக்காக. இதனால்தான் இப்ப வரைக்கும் இளமையான தோற்றத்திலேயே இருக்காரு. தினமும் காலையில குறைஞ்சது 15 நிமிஷமாச்சும் எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கோமோ அதே மாதிரிதான் ஃபிட்னஸையும் தினமும் கடைபிடிக்கணும். நம்ம ஆரோக்கியமா இருந்தாதான் நம்மளையும் பாத்துக்க முடியும், அடுத்தவங்களையும் பாத்துக்க முடியும். நிறைய பேர் இந்த ஜிம் போறது, ஒர்க் அவுட் பண்றதெல்லாம் அதிசயமா பாக்குறாங்க. அத வாழ்க்கையோட ஒரு பகுதியா யாரும் பாக்குறது இல்ல. தளபதி விஜய்க்கு காலையில சீக்கிரமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற பழக்கம் இருக்கு. பிளஸ் நைட் ரொம்ப ஹெவியா சாப்பிட மாட்டாராம். அதுவும் 7:30 இல்ல 8 மணிக்குள்ள சாப்பாடு டைம் அவருக்கு முடிஞ்சிருமா. அதனாலதான் அவரோட உடலை பக்காவா மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. தன்னோட தூக்கம் நைட்டு சீரா இருக்கணுங்கிறதுக்காக விஜய் சாப்பாட்டை சீக்கிரமே சாப்பிடுறாருன்னு சொல்லலாம். ஏன்னா நைட்டு நம்ம லேட்டா சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை படுக்கிறப்போ அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்கும். நெஞ்செரிச்சல் வரும்.
பல பிரச்சனைகள் இதுல இருக்கு. சோ சீக்கிரமே சாப்பிடுறது நல்ல ஹேபிட் தான். இடையில அப்பப்போ பசிச்சா கிரேவிங்ஸ் வந்தா கூட ஃப்ரூட்ஸ் சாலட்னு ஹெல்தியான சாப்பாடை சாப்பிட்டு மேனேஜ் பண்ணிப்பாராம். சோ சாப்பாடு ஃபிட்னஸ் ரெண்டுத்துலயுமே தளபதி சம கட்டுப்பாடோட இருந்திருக்காரு. இதுல கட்டுப்பாடு இருந்தாலே மத்த விஷயங்கள்லயும் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாமே எல்லா இடத்துலயுமே வந்துரும். அடுத்து நம்பர் 3, பணிவு. நீங்க தளபதி விஜய் சத்தமா பேசி பாத்திருக்கீங்கன்னா ஒண்ணு அவரோட படத்துலயா இருக்கும், இல்ல இப்ப பேசின மாநாட்டிலயா இருக்கும். இது ரெண்ட தாண்டி எங்கேயுமே அவரோட பேச்சு சத்தமா கூட இருக்காது. அந்த அளவு பணிவோட இருப்பாரு. எல்லார்கிட்டயுமே பணிவோடு தான் நடந்துப்பாரு. ஃபேன்ஸ் மத்தியில மத்த கோஸ்டார்ஸ் கூட என்னைக்குமே தன்னோட பணிவை விட்டு கொடுத்ததில்ல. இந்த பணிவு தான் அவரை இவ்ளோ பெரிய அளவுல வளர வச்சிருக்குன்னு சொல்லலாம். சாதாரணமா ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ண கூட தயங்குவோம், அவங்ககிட்ட மென்மையா பேச தயங்குவோம். ஆனா இந்த பணிவு இருந்தா எல்லாரையுமே மரியாதையோட நடத்த தோணும். எல்லாரும் நம்மள மரியாதையோட நடத்துவாங்க. நீங்க எந்த உயரத்துக்கு போனாலும் சரி, நீ ஆரம்பிச்ச இடத்த என்னைக்குமே மறக்க கூடாது. விஜய் பெரிய ஃபேமிலியில பிறந்தவர் தான். சினி பேக்ரவுண்ட் இருக்க குடும்பத்துல வளர்ந்தவர் தான். ஆனாலும் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்ததுமே எல்லாம் லெஃப்ட் ரைட்னு அவர் அடிச்சாங்க. அவரோட படங்கள் எதுவுமே பெருசா சக்சஸ்ஃபுல்லாவே ஆகல. பல பிரச்சனைகளை சந்திச்சாரு. ஆனா இப்ப அவரு டாப் ஸ்டார். இருந்தாலும் இப்ப வரைக்கும் அவர்கிட்ட அந்த கர்வம் இல்ல. எல்லாரையும் கண்ணியத்தோட பணிவோட தான் நடத்திட்டு இருக்காரு. பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் எல்லாருக்குமே சமமான மரியாதையை கொடுத்தாரு. பணிவோட பொறுமையோட இருந்தா பல விஷயங்களை ரகசியமாவே சாதிக்க முடியும். எப்பவுமே அமைதியா இருக்க விஜய் இப்படி மேடையில ஒரு கட்சி தலைவனா நிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்லாமே ரகசியமா வெளியே தெரியாம பல வருஷமா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. அரசியல்வாதி ஆனாலும் இந்த பணிவை விஜய் அழக்க மாட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா அது சும்மா நடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண விஷயம் இல்ல, காலங்காலமா ஸ்ட்ராங்கான ஹேபிட்டா இருக்க விஷயம். அடுத்து நம்பர் 4, பங்க்சுவாலிட்டி. டான்னு எல்லா இடத்துக்கும் டைமுக்கு வந்து நிப்பாராம் விஜய். ஷூட்டிங் இத்தனை மணிக்கு, மீட்டிங் இத்தனை மணிக்குன்னு சொன்னதும் கரெக்டா அந்த டைமுக்கு வந்து நிப்பாராம். யாரையும் தனக்காக காத்திருக்க வைக்கிற பழக்கம் விஜய்க்கு இல்ல. வாரிசு படத்துல நடிச்ச கோ ஆக்டர்ஸ் கிட்ட சில இன்டர்வியூஸ் பண்ணாங்க. அவங்க தான் தளபதியோட பங்க்சுவாலிட்டியை பத்தி நிறைய சொன்னாங்க. சாப்பாட்டுல பக்காவா இருப்பாரு, அது எதுன்னு குறை சொல்ல மாட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைமுக்கு வந்துருவாரு, லேட் பண்ணவே மாட்டாரு. அதுவும் 7 மணிக்கு ஷூட்டிங்னாலும் சீக்கிரம் எழுந்து ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாரு. இப்படி பங்க்சுவாலிட்டியை பத்தி அவங்க நிறையவே பேசிருந்தாங்க. நம்ம ஒரு விஷயத்த டைம் இருக்கு பண்ணுவோம், இதோ பண்ணிடலாம், இப்ப முடிச்சிடலாம், இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறப்போ அங்கே நம்ம தோத்துருவோம். இது ரொம்பவே கெட்ட பழக்கம். அப்போ செய்ய வேண்டிய வேலையை அன்னைக்கே செஞ்சு முடிச்சிடணும். சுட சுட சாப்பாடு ரெடி ஆனதும் சாப்பிட நினைக்கிறோமே, அந்த மாதிரி தான். இப்போ இந்த நிமிஷம் இந்த வேலை செய்யணும்னா உடனே பண்ணிடணும், டிலே பண்ணக்கூடாது. தாமதமாக ஆக வேலையோட குவாலிட்டியும் குறையும், நம்மளோட சோம்பேறித்தனமும் அதிகமாகும். நம்ம இந்தியன் ஃபேமிலியில ட்ரெயின் 5 மணிக்குன்னா 3 மணிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல பொட்டி படுக்கையோட போய் உட்காந்துருப்பாங்க. பல காரணங்கள் இருக்கு இதுக்கு. டிராபிக் ஆகலாம், ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் ஆகலாம். லாஸ்ட் மினிட்ல பரபரப்பா கிளம்பி புலம்பி கஷ்டப்படுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி போறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. சோ ஒரு இடத்துக்கு போகணும்னா சொன்ன டைமை விட 10 நிமிஷம் முன்னாடியே அங்க இருக்க மாதிரி பாருங்க. சொன்ன டைமுக்கு கூட போகலாம், ஆனா சொன்ன டைம்ல இருந்து ஒரு செகண்ட் கூட தாமதமாக கூடாது. 7 மணினா 6:50க்கெல்லாம் நீங்க அந்த இடத்துல இருக்கணும். பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்றப்போ நம்ம மேலேயே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஹாப்பியா இருக்கும். பரவாயில்லையே நம்ம டைமுக்கெல்லாம் பண்றோமேன்னு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும். இந்த நல்ல ஹேபிட்டை விஜய் பல காலமா கடைபிடிச்சிட்டு இருக்காரு. அவரோட சுறுசுறுப்புக்கு இதுவும் ஒரு காரணம். சொன்ன டைமுக்கு நான் பங்க்சுவலா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் சீக்கிரமே எழுந்து சாப்பாடு, ஒர்க் அவுட்னு எல்லாத்துக்கும் தனி டைம் ஒதுக்கி வேலைகளை முடிச்சுட்டு சொன்ன டைமுக்கு அங்க நிக்கிறாரு. நீங்க பங்க்சுவலா இருந்து பாருங்க, சோம்பேறித்தனம் கொஞ்சம் கூட இருக்காது. அடுத்து நம்பர் 5, நல்லா யோசிச்சு செயல்படுறது. ஆழந்தறியாம காலை விடாதன்னு சொல்லுவாங்க. விஜய் 32, 37 வயசுல இருந்த டைம்லயே மக்கள் எல்லாம் வாங்க அரசியலுக்குன்னு ரொம்ப கூப்பிட்டாங்க, பயங்கரமா தூண்டுனாங்க. ஆனா அவர் உடனே முடிவெடுத்துட்டு வரல, யோசிச்சாரு. மக்கள் சொல்றாங்க, ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அரசியலுக்கு இப்ப நம்ம வந்தா ஜெயிச்சிடலான்னு கண்மூடித்தனமா முடிவுகள் எடுக்காம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு ஓகே பொறுமையா பிளான் பண்ணுவோன்னு படங்கள் மூலமா தன்னோட அரசியல் எண்ணங்களை வெளிப்படுத்தினாரு. தனக்குன்னு ஒரு படையே திரட்டினாரு. எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குன்னு பக்காவா கால்குலேட் பண்ணாரு. இப்ப அவர்கிட்ட இருக்க சொத்து 3 தலைமுறைக்கு வரும்னே சொல்லலாம். காசு பணம்னு எல்லாத்தையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தேவையான அளவுல சேர்த்து செட்டில் பண்ணியாச்சு. அரசியல்ல இனி என்ன ரிஸ்க் வந்தாலும் பாத்துக்கலாம், பாம்பு எடுத்து கழுத்துல போடுற மாதிரி தானே முழு தைரியத்தோட ஆழம் தெரிஞ்சு கால வைக்கிறாரு. சோ எதை செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். பவர் இருக்கு, ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு கண்மூடித்தனமா நம்ம முடிவுகள் எடுக்கவே கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, பிளான் எக்ஸிக்யூட் பண்றப்போ அதுல சக்சஸ் கிடைக்கணும். ரிசல்ட் தான் இங்க விஷயம். நிறைய பேர் முன்னாடியே எதையும் யோசிக்கிறதே இல்ல, அப்பதான் அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே தப்பா போகுது. விஜய் சூஸ் பண்ண கதைகள், படங்கள்ல சொல்ல வந்த கருத்துக்கள், டயலாக்ஸ் எல்லாமே அவர் யோசிச்சுதான் பண்ணிருக்காரு. எல்லாரையும் தான் பக்கம் கவர் பண்ற மாதிரி சமூக நோக்கத்தோட பல படங்களை நடிச்சாரு. சமூக அநீதிகளை எதிர்த்து குரல் கொடுத்து இதுதான் உங்க விஜய்னு மக்கள் மனசுல ஒரு விதையை விதைச்சு இப்ப ஸ்டேஜ்ல பிரம்மாண்ட மாநாட்டுல படத்துல மக்கள் பார்த்த விஜய, மக்கள் மனசுல விதைச்ச விஜய நிஜத்துல காட்டினாரு. பல லட்சம் மக்கள் இப்ப அவருக்காக ஆதரவு கொடுத்திருக்காங்க. கன்ஃபார்மா இவர் சிஎம் ஆயிடுவார்னு சொல்றதை விட கண்டிப்பா பல லட்சம் ஓட்டுகளை தான் பக்கம் பிரிச்செடுத்துட்டு போயிடுவார்னு சொல்லலாம்.
கண்டிப்பா ஓட்டு பெரிய அளவுல பிரியுங்கிறது மட்டும் இங்க தெளிவா தெரியுது. இப்ப கடைசியா ரிலீஸ் ஆன கோட் படத்துல வண்டியோட நம்பர் பிளேட்ல கூட CM 2026னு இருக்கும். சோ எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு ரிஸ்க் எல்லாம் கால்குலேட் பண்ணி அப்புறமா தான் அரசியலுக்குள்ள இறங்கியிருக்காரு. இந்த மாதிரி முன் யோசனையோட செயல்படுறதால பல ஆங்கிள் யோசிக்க முடியும். எது கரெக்ட் எது ரிஸ்க்னு எல்லாத்தையும் பக்காவா கால்குலேட் பண்ணி செயல்படுத்த முடியும். இதனால 97% பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். சோ தளபதி விஜய் கிட்ட இருக்க இந்த ஒரு நல்ல ஹேபிட்டை எல்லாருமே எடுத்துக்கணும். எந்த விஷயம் செஞ்சாலும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, பிசினஸ் வேலைன்னு எதுவா இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு நிதானமா காத்திருந்து ஆழம் தெரிஞ்சுதான் கால விடணும். அடுத்து நம்பர் 6, எல்லாருக்கும் உதவுற எண்ணம். மத்தவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் ஆழமா இருந்தாதான் கையில இருக்க காசை கொடுக்கவே தோணும். சரி, ஃபேமுக்காக பண்றாங்க அப்படின்னாலும் ஏன் சில விஷயங்களை மறைமுகமா மீடியா கூட தெரியாம செய்யணும்? அப்படி பாக்குறப்போ சூர்யா, அஜித், விஜய் மாதிரி பல ஆக்டர்ஸ் ரகசியமா நிறைய உதவிகளை செஞ்சிருக்காங்க. விஜய் வெளிப்படையாவும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு, மறைமுகமாவும் நிறைய உதவிகளை செஞ்சிருக்காரு. கோடிக்கணக்கான பணத்தை வாரி வள்ளலா இறைச்சிருக்காரு. 2001ல குஜராத்ல நிலநடுக்கம் வந்தப்போ தமிழ் சினிமால இருந்து பல பேர் உதவுனாங்க. அதுல விஜயம் ஒரு ஆளு. துணிங்க, தேவையான பொருட்கள்னு நிறைய உதவி பண்ணாரு. நீங்களும் டொனேட் பண்ணுங்க, ஃபண்ட் ரிலீஃப்காக பணத்தை கலெக்ட் பண்ணுங்கன்னு ஃபேன்ஸ் கிட்டயும் ரெக்வஸ்ட் பண்ணாரு. நேரடியா இல்லாம தன்னோட ஃபேன்ஸ் கிளப் வழியா விஜய் நிறைய உதவிகளை செஞ்சாரு. அவரோட ஃபேன் கிளப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் அனுப்பி பினான்சியலா, சாப்பாடு மூலமா பல உதவிகளை மக்களுக்கு இப்ப வரை செஞ்சுட்டு தான் இருக்காரு. சும்மா இல்ல, அடிக்கடி அவர் ஃபேன்ஸ் கிளப்பை கவனிச்சுட்டே தான் இருப்பாராம். அங்க இருக்க மெம்பர்ஸ் கூட அடிக்கடி பேசுவாராம். நெல்லை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியா விஜயே போய் தேவையான பொருட்களை கொடுத்து உதவி பண்ணாரு. புயல்னால வீட்டை இழந்தவங்களுக்கு 10,000ல இருந்து 50,000 வரைக்கும் கொடுத்திருக்காரு. தன்னோட சொந்தங்களை இழந்தவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கிட்ட கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. இப்பெல்லாம் இயற்கை சீற்றங்களால மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அப்பெல்லாம் முதல் ஆளா விஜய் தான் பணத்தை டொனேட் பண்ணிருக்காரு. கொரோனா வந்து பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த டைம்ல பல அசோசியேஷன்ஸ் மூலமா விஜய் 1.5 கோடி ரூபாய் கிட்ட டொனேட் பண்ணாரு. இதெல்லாம் மீடியாக்கு தெரிஞ்சு பப்ளிக்கா பண்ணதுதான். ஆனா தெரியாம செஞ்ச உதவிகள் அவ்வளோ இருக்கு. டைரக்டர் விக்ரமன் கூட ஒரு ரீசன்ட் இன்டர்வியூல தளபதியோட ஹெல்பிங் மைண்ட பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. உங்க படங்கள்ல ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எதிர்பாராத விதமா இருந்துட்டாரு. அவரோட குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு விக்ரமன் கேட்டப்போ விஜய் யாரு என்னன்னு கூட கேட்காம உடனே 2 லட்சம் ரூபாய்க்கு செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாராம். விக்ரமனோட ட்ரஸ்ட்டுக்காகவும் 25 லட்சம் ரூபாய் கிட்ட டொனேட் பண்ணிருக்காராம். இப்படி பல உதவிகளை மீடியாக்காக, பப்ளிசிட்டிக்காக பண்ணாம தன்னோட மனசாட்சிப்படி உதவணுங்கிற எண்ணத்துக்காகவே பண்ணிருக்காரு விஜய். அடுத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நமக்கு இன்னும் இரட்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்களுக்காக உதவுறப்போ நம்ம யோசிக்க கூடாது, உடனே நம்ம உதவியை செஞ்சிடணும். கொடுக்கணுங்கிற மனசை வளர்த்துக்கணும். இது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல விஜய் சமூக அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்காரு. காவேரி போராட்டம், ஜல்லிக்கட்டு, இலங்கை தமிழர்கள், நடிகர் சங்கம், இப்படி பல ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அது எல்லாத்துக்குமே விஜய் குரல் கொடுத்திருக்காரு. தன்னோட ஸ்டேட்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. பிளஸ் எல்லாரையும் கேர் பண்ற டைப் தான் அவரு. எப்பவுமே ஃபேன்ஸுக்காக ரொம்ப யோசிக்க கூடிய ஆளு. பல ஃபேன்ஸை நேர்லயே வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட ஃபேன்ஸுக்கும் அவங்க குடும்பங்களுக்கும் தன்னால முடிஞ்ச பல உதவிகளை விஜய் செஞ்சிருக்காரு. இப்பவுமே எல்லாருக்கும் தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தான் இருக்காரு. சோ இப்படி தளபதி விஜய் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய 6 முக்கியமான ஹேபிட்ஸ் கண்டிப்பா நமக்குமே பயனளிக்கும். சாப்பாட்டுல கண்ட்ரோலா இருக்கணும், ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும், ஆரோக்கியம் தான் முதல்ல முக்கியம், பணிவோட நடந்துக்கணும், செம பங்க்சுவலா இருக்கணும், எது செஞ்சாலும் நல்லா யோசிச்சு செய்யணும், மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். இப்படி நல்ல விஷயங்களை நம்ம சும்மா செய்யாம தினசரி பழக்கமா மாத்திப்போம், வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்திப்போம். இது கண்டிப்பா நமக்கு சக்சஸ் கொடுக்கும், மரியாதையும் தானா தேடி கொடுக்கும், தளபதி விஜய்க்கு கிடைச்ச மாதிரியே. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.